ஜாக்டோஜி ஒருங்கிணைப்பாளர் மாயவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை காணலாம். அந்த கோரிக்கை உட்பட எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் ஏகோபித்த குரலில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். 2.5 மணி நேரம் 4 அமைச்சர்களும் கேட்டார்கள். கேட்டு கடைசியிலே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இன்று மாலை மாண்புமிகு முதலமைச்சர் இங்கு வருகிறார், தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார். அவருடன் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் உங்களை இதே இடத்தில் தலைமைச் செயலகத்தில் 10வது மாடியில் இருக்கக்கூடிய கான்பரன்ஸ் ஹாலில் உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுடைய கோரிக்கை எதை ஏற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் 8 மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள், நாங்களும் 4 அமைச்சர்களும் வந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான். இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட உங்களுக்கு சொல்லல, நிறைவேற்றல. நேற்று முதலமைச்சர் அங்கு தலைமைச் செயலகம் வந்திருக்கிறாரு, நாங்க அத்தனை பேரும் இருக்கிறோம். எங்களை மீட் பண்ணி பேசி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆகவே எங்களை பேசுவதற்கு, எங்களை சந்திப்பதற்கு அந்த முதலமைச்சருக்கு மனம் இல்லை. அவருக்கு எங்களை உதாசீனப்படுத்துவதற்கு தான் அவர் உச்சகட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும். இன்று தமிழ்நாடு கொந்தளிப்பில் இருக்கிறது. ஆசிரியர்கள் அரசூழியர்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக 2026 நீங்கள் ஏமாறுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.